புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 16 தொடக்கம் 20. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது: பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சிந்தனை: தாழ்ச்சியினால் அன்பு நிறைவு பெறுவதை இன்றைய வாசகத்தில் இயேசு உணர்த்துகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசு தம் சீடர்களின் பாதங்களை கழுவிய நிகழ்வை தொடர்ந்து இடம்பெறுவதை தருகின்றது. பாதம் கழுவும் நிகழ்வானது உண்மையான உயர்வு அல்லது மாண்பு என்பது அதிகாரத்தை கொண்டிருப்பதில் இல்லை, அன்பிலும் பணிவான செயல்களிலுமே உள்ளது என்பதை உணர்த்துகின்றது. இயேசு பாதம் கழுவிய செயலின் அர்த்தத்தை திருத்தூதர்கள் முழுமையாக புரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஆயினும் காலம் போக போக தொடக்க திரு அவையின் தலைவர்களாக திருத்தூதர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போதே இயேசுவின் இத்தகைய செயல்கள் அவர்களின் புரிதலுக்கு அடித்தளமாய் அமைந்திருந்தன. கடவுளின் அரசில் தலைமைத்துவம் என்பது கௌரவத்தையோ அங்கீகாரத்தையோ தேடுவது அல்ல, மாறாக மற்றவர்களுக்கு தன்னலமற்ற தாழ்மையான சேவையை வழங்குவதேயாகும். இது திரு அவை தலைவர்களுக்கு மட்டுமல்ல, சமூக தலைவர்களுக்கும் ஏன் குடும்பத் தலைவர்களுக்கும் பொருந்தும். இயேசுவை காட்டிக் கொடுக்க இருந்த யூதாஸ் கரியோத்தின் பிரசன்னத்திலே இயேசு பாதங்களை கழுவியது மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுப்பான் என்று தெரிந்திருந்தும் இயேசு யூதாஸின் கால்களையும் கழுவினார். இந்த ஒரே செயலில் இயேசு தாழ்மையை வெளிப்படுத்தியதோடு தம்மை நிராகரித்து தமக்கு துரோகம் செய்தவர்களிடம் இயேசு எல்லையற்ற அன்பை காட்டினார் என்பதையும் வெளிப்படுத்துகின்றது. எமது வாழ்வில் எம்மை வெறுப்பவர்கள், எமக்கு எதிராக குற்றமிழைப்பவர்களை காணும்போது நாம் உடனே கோபம் கொண்டு எதிர்வினையாற்றுகின்றோம். ஆனால் இயேசுவை பின்பற்றுகின்ற நாங்கள் பெரிய பாவிகளையும் அவர்களை கண்டிப்பதற்கு பதிலாக அவர்கள் முன் எம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற 11 திருத்தூதர்களும் யூதாஸின் துரோகத்தை அறிந்து கொண்டவுடன் தமக்கு எதிராக பாவம் செய்தவர்களை தாழ்மையுடன் நேசித்து அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை இயேசு கற்பிக்கின்றார். யூதாஸின் துரோகத்தை இயேசு முழுமையாக அறிந்திருந்தும் யூதாஸுக்கு சேவை செய்ய இயேசு விரும்பினார். இதன் மூலம் கடவுளின் அன்பு மனித வல்லமையில் தங்கி இருப்பதில்லை, மாறாக அது நிபந்தனையின்றி பாய்ந்து வந்து பாவிகளும் மீட்படைய வாய்ப்பளிக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆழமான அன்பில் பங்கேற்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் நிபந்தனையற்ற தாழ்ச்சியுடன் கூடிய அன்பை இன்று சிந்திப்போம். இந்த அன்பில் நாங்கள் பங்கேற்க அழைக்கப்படுகின்றோம். அதாவது முதலில் இயேசுவின் இந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பின்பு அதனை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும்.
எவ்வளவுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோமோ அவ்வளவுக்கே நாங்கள் கொடுக்க முடியும். அதாவது எம்மிடம் இருந்தால் மட்டுமே கொடுக்க முடியும். இல்லாத ஒன்றை எப்படி கொடுக்க முடியும்? செபம். ஆண்டவரே, உமது தன்னலமற்ற தாழ்ச்சி நிறைந்த அன்பால் எங்களை நிறைத்தருளும். ஆமென்.